மை பேர் கௌசல்யா, லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச், ரெக்கி ஏஞ்சலிக் மாஸ்டர் அண்ட் மோக்ஷபதம் ரீடர். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம மோக்ஷபதம் ரீடிங் ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பார்க்க போற ராசி வந்து 4வது ராசி கடக ராசிக்கு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ கடக ராசி 2024 வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மனக்குழப்பங்கள் வந்து 2024 அதிகம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள்ல மைண்ட்ல குழப்பிப்பாங்க. ரொம்ப கொஞ்சம் இன்செக்யூரிட்டிஸ் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து என்ன வந்து அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க நெகட்டிவிட்டியை வந்து மனசுல வச்சுக்கவே கூடாது. நெகட்டிவ் தாட்ஸே வரக்கூடாது 2024 பொறுத்த வரைக்கும். அப்படி வந்துச்சுன்னா இம்மீடியட்டா அவங்க தாட்ஸை வந்து நீங்க ஷிஃப்ட் பண்ணுங்க. பாசிட்டிவான விஷயங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. மெயின் கைடன்ஸ் வந்து என்னன்னா, ரொம்ப போல்டா இருக்கணும். ரொம்ப வந்து ஒரு மஸ்குலின் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. மஸ்குலின் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணணும்னா நல்ல போல்டா இருக்கணும். பிளஸ் வந்து ஒரு விஷயத்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து எந்தவித பயமும் இல்லாம நம்ம வந்து டெசிஷன் எடுக்கணும். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுத்து டெசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி வந்து சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய மெட்டீரியல் திங்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, மெட்டீரியல் திங்ஸை பொறுத்த வரைக்கும் 2024 நீங்க என்ன செய்றீங்களோ அதுதான். ஏன்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியல் திங்ஸை பொறுத்த வரைக்கும் கர்மா வந்திருக்கு. ஸோ நீங்க பாசிட்டிவான விஷயம் செஞ்சீங்கன்னா பாசிட்டிவான விஷயம் கிடைக்கும். நெகட்டிவான விஷயம்னா நெகட்டிவான விஷயம் கிடைக்கும். அதுதான் மெட்டீரியல் திங்ஸை பொறுத்த வரைக்கும். ஒரு பாசிட்டிவான வேலை இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா பாசிட்டிவான அவுட்புட் கிடைக்கும். இல்லை ஒரு ஷார்ட்கட்டு ஒரு நெகட்டிவான மெத்தட்ல இன்வெஸ்ட்மெண்ட் போறீங்கன்னா நெகட்டிவான இது கிடைக்கும். ஸோ கர்மா வந்திருக்கிறதுனால ரொம்ப 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 கவனமா இருக்கணும் மெட்டீரியல் திங்ஸ்ல. மெட்டீரியல் திங்ஸ்ன்னும் போது இங்க எல்லாமே அடங்கிரும். நம்ம ஏர்ன் பண்றது பிளஸ் வந்து நம்ம வாங்குற பொருள் அசட்டை இது எல்லாமே இதுல வந்து அடங்கிரும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்து என்ன ஆக்ஷன் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவுட்புட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டேலண்ட் கம்யூனிகேஷன் லெவல்லாம் எப்படி இருக்கும் 2024 பாத்தீங்கன்னா, நீங்க வந்து நீங்க சொல்றத கேட்கறதுக்கு ஒரு குரூப் இருப்பாங்க 2024 பொறுத்த வரைக்கும். உங்களுக்குன்னு ஒரு குரூப். ஓகே, இவங்க சொல்றதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்பா, இவங்க லிசன் பண்ணா ஏதோ நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும், ஏதாச்சும் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்ற மாதிரி காமிக்குது. பிளஸ் வந்து ஒரு பப்ளிக்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி உங்களுடைய வெளிப்பாடு இருக்கும் ஒரு பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல மனுஷன், ஒரு நாலேஜபிளான பர்சன் அப்படின்ற ஒப்பீனியன்ஸ் வந்து பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் உங்க மேல வந்து வரும் 2024. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி வந்து பார்த்துப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ரைட் வே ஆஃப் லிவிங் அதை வந்து சூஸ் பண்ணுவீங்க. ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாரும் கரெக்ட் டைமுக்கு தூங்கிடணும், கரெக்டா சாப்பிட்றாங்களா, எல்லாமே ஹெல்தியான ஃபுட்ஸ் எடுக்கிறாங்களா. ஸோ இந்த மாதிரியான ஃபோக்கஸ் 2024 அதிகமா இருக்கும். அதே டைம்ல உங்களை நீங்க கேர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுவுமே இம்பார்ட்டன்ட். ஃபேமிலியை மட்டும் கவனிக்காம ஸோ உங்களுக்கும் வந்து நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஃபேமிலியோட விஷயங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவீங்க. ஒரு மனைவியா இருக்கட்டும், இல்லை இப்ப நீங்க ஜென்ஸா இருந்தா உங்களுடைய மனைவி, இல்ல நீங்க வந்து ஃபீமேலா இருக்கீங்கன்னா உங்களுடைய கணவன். ஸோ அவங்களுடைய விருப்பங்கள்ல சாட்டிஸ்ஃபை பண்றதுல வந்து அதிகம் வந்து கவனம் செலுத்துவீங்க அப்படின்னு காமிக்குது. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, சில பேருக்கு கடகராசியில் இருக்கவங்களுக்கு சில பேருக்கு இந்த குழந்தைங்க ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதுல இருந்து குழந்தை வந்து ஃபார்ம் ஆகுற மாதிரி காமிக்குது. ஒரு ஈஸியானவே காமிக்கல. சம் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் போவீங்க, ஒரு எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட், ஒரு செயற்கையான ட்ரீட்மெண்ட்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது உண்டாகும் அப்படின்ற மாதிரி காமிக்குது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது இதெல்லாம் வந்து இப்ப மற்ற ராசிகள் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அவங்கள விட இந்த 2024 கொஞ்சம் ஃபேமிலி அட்டாச்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதாவது என்னன்னா, உங்களோட சூழ்நிலை அப்படி அமையும். நீங்க வெளியூர் போய் தங்கி வேலை பார்க்குற மாதிரி இருக்கலாம், வெளியூர் போய் வந்து படிக்கிற மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் ஃபேமிலியை விட்டு தள்ளி இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல ஓவர் ஒர்க்னால ஒரே வீட்டுல இருந்தாலும் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத மாதிரி மனசுக்குள்ள ஒரு ஃபீல் ஆகும், ஒரு கேப் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாகுதுன்னா ஆரம்பத்திலே அதை பார்த்து எப்படி அதை பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பேலன்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா என்ன காமிக்குதான் அந்த மோக்ஷபத போர்டை பொறுத்தவரை நர்ச்சரன்ஸ்
நிறைய நர்ச்சர் பண்ணணும். நர்ச்சரன்ஸ் வந்து மிஸ் ஆகும். அதாவது செல்ஃப் கேர் வந்து மிஸ் ஆகும். உங்களை நீங்க பாத்துக்கிறது, இப்போ உங்களுக்கான ஒரு மீ டைம் ஸ்பெண்ட் பண்றது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுற மாதிரி காமிக்குது. ஸோ அதனால நீங்க ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஏற்படுதுனாலே இது நீங்க ஒரு கைடன்ஸா எடுத்துக்கோங்க. டக்குன்னு வந்து அந்த எனர்ஜியை ஷிஃப்ட் பண்ணணும். என்னென்ன வேலைலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு எப்படி நீங்க டைம் அலோகேட் பண்ணி கொஞ்சம் உங்களை ரிலாக்ஸ் பண்ண முடியும், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து அப்படி டைம் அலோகேட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃபேமிலிக்கு மட்டுமே கொடுத்துட்டு உங்களுக்கான டைம் வந்து அலோகேட் பண்ணாம இருக்காதீங்க. உங்களுக்கும் வந்து யூ ஆல்சோ நீட் அ ரெஸ்ட். ஸோ அதை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ மற்றபடி பார்ட்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்வு இதெல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. திருமணம் இது, அதாவது அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்கன்னா செட் ஆகும், லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கல்யாணம் ஆகும். ஸோ ஆல்ரெடி ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னா லைஃப் வந்து ஒரு சரியான பாதையை நோக்கிட்டு தான் போயிட்டு இருக்கும். அடுத்த லெவலை வந்து நோக்கி போகும் அப்படின்ற மாதிரி தான் காமிக்குது. ஃபேமிலியும் வந்து ஒரு பார்ட்னர்ஸ் வந்து ஒரு சப்போர்ட்டிவான பார்ட்னர்ஸா இருப்பாங்க. ஸோ இந்த பீரியட் ஆஃப் டைம்ல மேரேஜ் பண்றவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான பார்ட்னர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லைஃப்ல வந்துட்டு நிறைய டிஅட்டாச்மெண்ட் ஏற்படும். 2024 வந்து நிறைய டிஅட்டாச்மெண்ட் வந்து ஏற்படும். ஸோ அந்த டிஅட்டாச்மெண்ட் வந்து நாளா என்ன பண்ணணும், அந்த என்டர்டைன்மெண்ட் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ என்னடா இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், வீட்லயே வந்து இப்போ கும்பலா எல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க, இல்லை ஒரு எக்ஸிபிஷனுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து என்ன பண்ண போறேன், நீங்க போயிட்டு வாங்க எனக்கு வேலை இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள்ல அந்த டிஅட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம முன்னாடியே கூட நான் சொல்லியிருப்பேன். என்னன்னா உங்களுக்கான மீ டைம்ன்றது நீங்க ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம வந்து அடுத்து வந்து நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், லாபம், நஷ்டம் இதை பத்தி நம்ம பேசணும்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கடகராசிக்கு பாத்தீங்கன்னா, ஸோ ஏற்கனவே சொன்னதுதான் அது வந்து சொல்றது. ஆல்ரெடி நான் மெட்டீரியல் திங்ஸ்க்கு சொல்லியிருப்பேன், கர்மா வந்து உங்களுக்கு வந்திருக்குன்ட்டு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே தான். நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும். நிறையா வந்து அனலைஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணணும். கெயினும் லாஸும் வந்து ஈக்குவலாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன ஆக்ஷன் போடுறீங்களோ அந்த ஆக்ஷன் வந்து டுவர்ட்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் உங்களுக்கு பாசிட்டிவானதும், டுவர்ட்ஸ் நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவானதும் இருக்கும். ஸோ டைம் கொஞ்சம் சிக்கலான டைமாக தான் இருக்கு. அதனால நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே யோசிச்சு கால விடுறது வந்து ரொம்ப நல்லது இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அப்புறம் இந்த ஆன்லைன் வந்து இந்த சூதாட்டம் சம்பந்தமான விஷயங்கள், கேம்பிளிங் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டா பெட்டர் கடகராசியில இருக்கவங்களுக்கு. சரி, அதுக்கு வந்து 2024 பெரிய ஃபேவரபிளா இல்லை. ஸோ அது வந்து நீங்க பாத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ லாசஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, லாசஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு விஷயத்தை பத்தி முழுசா தெரியாம அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ மெயினா வந்து மோட்சபதம் போர்டு வந்து அது கைடன்ஸா சொல்லுது. எல்லாத்தையும் வந்து ஒரு தள்ளி நின்று நீங்க பார்க்கணும். ஒருத்தர் சொல்ற இதை வச்சே நீங்க வந்து அதை டிசைட் பண்ணாம ஒரு 4 பேருக்கு வந்து அது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஸோ அதுக்கு பின்னாடி என்ன அல்காரிதம் இருக்கு, ஸோ இந்த மாதிரிலாம் தள்ளி நின்னாதான் உங்களால யோசிக்க முடியும். ஸோ தள்ளி நின்று யோசிச்சு பார்த்து நீங்க டெசிஷன் எடுக்கணும். அவசர முடிவுகள் வந்து கூடவே கூடாது கடகராசியை பொறுத்த வரைக்கும் 2024. ஸோ ஓவராலா நல்லா தான் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள், நான் சொன்ன விஷயங்களை நீங்க பாத்துக்கோங்க. மைண்டு நல்லா இருக்கணும். ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்க மைண்டை ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு நீங்க சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. பௌர்ணமியில வந்து பௌர்ணமி அமாவாசை டைம்ல வந்து ஸ்பெஷலா சிவ வழிபாடு செய்யறது வந்து உங்க மைண்ட் ஸ்டேபிளா வைக்கும். மூன் எனர்ஜியோட கனெக்ட் பண்ணுங்க. மூன் எனர்ஜியோட எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பௌர்ணமி டைம்ல போய் நீங்க நிலா சோறுலாம் நம்ம அந்த காலத்துல சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிலால போய் நீங்க நிலால போய் இல்ல, நிலா கிட்ட வந்து நீங்க போய் உட்கார்ந்துருக்குறது, நிலவு வெளிச்சத்துல உட்கார்ந்துருக்கிறது, விண்டோல இருந்து அந்த நிலவு வெளிச்சம் வரும்னா கூட விண்டோ நீங்க திறந்து வைக்கிறது பெட்டர். ஸோ நிலவு வெளிச்சத்துல வந்து சாப்பிடுறது, நிலவு வெளிச்சத்துல டைம் ஸ்பெண்ட் பண்றது, நிலவு வெளிச்சத்துக்கு கீழே ஒரு பாட்டில நீங்க தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணி ஒரு நைட் ஃபுல்லா வச்சுட்டு அதை எடுத்துட்டு வந்து நீங்க டெய்லி வந்து யூஸ் பண்றது, அது வந்து ஸ்ப்ரே மாதிரி ரூம்ல ஸ்ப்ரே பண்றது, உங்க மேல தெளிச்சுக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் மென்டல் இம்பேலன்ஸ்ட வந்து சரி பண்ணும். ஓகேங்களா? ஸோ மென்டல் இம்பேலன்ஸ்னா இந்த இடத்துல வந்து என்னன்னா ஒரு தடுமாற்றம், குழப்பமான மனநிலை இருக்குது. ஸோ குழப்பத்துக்கு வந்து ஒரு மெயின் வந்து சந்திரன் ஒரு காரணமா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து இந்த வழிபாடுகள்லாம் வந்து நம்ம செய்ய சொல்றோம். ஓகேங்களா? ஸோ மற்றபடி கர்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. பண விஷயத்துல
கர்மா. நம்ம என்ன போடுறோமோ அதுதான் வரும் கடகராசியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என் வீடியோ பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன்ல ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்பதான் என்னோட வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது கௌசல்யா. நன்றி.